உனக்கு காவலு பூசாப்பா 12 மணி பூசாப்பா எல்லாம் விவரமா சொல்லுறேன்டா. அண்ணன் கருப்பண்ணன் உச்சி பூசக்காரன் பைபாஸ் பாதப்பா அன்னைக்கு வீட்டுக்கு விளக்கமா சொல்றேன் புரிஞ்சு கேட்டுக்கப்பா. அந்த மாமன் மச்சன வகையிலப்பா உருவாக்கல சொல்ற காவல் தெய்வம் உச்சி பூசை வாங்குறது 8 ரூபா வேல் கம்போட விளையாண்டு வரதுடா. சரியா? இன்னைக்கு அந்த தெய்வத்தை கொஞ்சம் ஒன்ன விட்டு ஒதுக்கி வச்சிருக்கானுங்கடா. சரியா? தெய்வத்தை கொஞ்சம் ஒன்னுகிட்ட வராத அளவுக்கு ஒதுக்கி கட்டியிருக்கானுங்க. அதுவும் ஒண்ணு கேட்க வந்தது, தெய்வம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்மானம் கொடுக்கணும்னு கேட்க வந்தேன். சரியா? என்ன சாமி இவ்வளவு போற கும்பிட்ட தெய்வம்லாம் கை விட்டுருச்சு, நீ எனக்கு கை கொடுக்கணும்னு வந்தப்பா. அதான்டா நினைச்சு வந்த. பெரிய சிக்கலா இருக்கு, குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறா. சரியா? அந்த உடம்பாடு கொஞ்சம் அவதிப்பட்டு அவன் குடும்பத்துல விரைய செலவு அதிகம் பண்ணிட்டேன். அந்த விரைய செலவு வராம எனக்கு சுத்தம் தரணும் சாமி. எதனால என் வீட்டுல அப்படி ஆட்டி படைக்குது, எதனால விரைய செலவு ஆகுதுன்னு கேட்டப்பா. சரியா? இன்னைக்கு கொஞ்சம் இடத்துல உன் வாசல்ல ஏவல் கொஞ்சம் பண்ணியிருக்கானுங்க. அதனால உன் குடும்பத்தை அறிஞ்சிருது. குடும்பத்துல ஒரு சிந்தனை ஒரு புத்தி இல்லப்பா. சரியா? குடும்பத்துல அந்த அளவு இருக்குது, ஒரு நதானம் இல்லாம ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. உன் வீட்டுலயும் சொல்றங்கட்டுக்கு ஏவனதுல பைந்து கோளார கொஞ்சம் செத்து மாண்டதெல்லாம் கொஞ்சம் வெளியே அனுப்பியிருக்கானுங்கடா. சரியா? இறந்து போனதா வீட்டுக்கு அனுப்பியிருக்கானுங்கடா. ரொம்ப சேதாரம் கொடுக்குதுடா. அதனால இருக்கவே முடியல அந்த இடத்துல. எனக்கு ஒரு வழி சொல்லு சாமின்னு கேட்க வந்த புள்ள. சரி, அந்த ஏவலை கொஞ்சம் அனுப்பினது இல்லாம மாண்டதெல்லாம் உள்ள அனுப்பிட்டானுங்க. அது ஒதுங்க மாட்டுக்குது. போற இடம் போறாங்க, ஆனா வராதுப்பா. இன்னைக்கு அந்த அளவு இருக்குது. குடும்பத்தாட்டி 10 காசு சம்பாரிச்சா இன்னைக்கு 20 ரூபா செலவாகுண்டா.